இதுதான் ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் தான் இந்தியாவோட எல்லை பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த ராமேஸ்வரத்துக்கு எல்லோரும் வர்றது தன்னோட பாவத்தெல்லாம் கழிக்கிறதுக்கு. அந்த கடலில் குடித்தா அவ்வளோ பவரான். எங்கள் அம்மா தான் ராமேஸ்வரம் போக சொன்னாங்க. எதுக்குடா திருச்சியிலேருந்து ராமேஸ்வரம் வரேன்னு நினைக்கிறீங்களா? நமக்கு தான் வேலையே கிடைக்காத, அதுவும் இந்த வயசில். அதான் நான் போய் இங்கே குளித்தா பாவம்லாம் போயிடும்னு சொல்கிறாங்க. எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் பாவத்தை கழிக்க மட்டும் வரலையோன்னு தோணுது. ஏதோ புதுசாக கற்றுக்க போகிறேன். அது சரி, பாவத்தை கழிக்கலான்னு போனால் பாவமே நம்மளை ஒதுக்குது. அண்ணா, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குதுண்ணே. கொஞ்சம் கைரேகையை பார்த்து ஏதாவது வேலை கிடைக்குமான்னு சொல்லுங்கண்ணா. ரேகை எல்லாம் நல்லதானே இருக்குது. ஆ, நீ நினச்சா டாக்டரு, இன்ஜினியர், வக்கீல் எல்லாமே ஆகலாமே. நினச்சா சிஎம் கூட யோகா இருக்குது. சிஎம்மா? சரி சரி சரி, சிஎம் கூட ஆயிடலாம். ஆமாம். அப்பா, தேங்க்யூ கடவுளே. சரிப்பா. ஆ ஆ சரிண்ணே. சிஎம் ஆவன்னு சொன்னார். எந்த ஸ்டேட்டுக்கு ஆவன்னு சொல்லவே இல்லையே. நம்மக்கிட்ட ஓட்டர் ஐடி வேறு இல்லை. சரி, வேறு கிட்ட போய் கேட்போம். அண்ணா, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. இங்கே ஏதாவது சக்தி வந்து மாலை இருந்து ஒரு வேளை இந்த மாலையை போட்டால் வேலை கிடைச்சிரும்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் மாலை இருக்காண்ணே? இந்த மாலையை போடுங்க, நீ நினச்சது நடக்கும். கண்டிப்பாக. இந்தாங்க, பிடிங்க. ஓகே, வேலை கிடைச்சிரும்ல? கிடைச்சிடும் கண்டிப்பாக. எவ்வளோ ஆச்சு? 600. 600 தானே? இந்தாங்க. வேலை கிடைச்சிரும்ல? கண்டிப்பாக. தேங்க்யூ அண்ணா. அண்ணா, ஒரு டீ. ஓகேண்ணே. மாலை போட்டால் வேலை கிடைக்குன்னு சொன்னார். என்ன வேலை கிடைக்குன்னு சொல்லவே இல்லையே. ஐயா, எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் என் கைரேகை பார்த்து எப்போ வேலை கிடைக்குன்னு சொல்கிறீங்களா? கிடைக்கும், ஆனால் இப்போதைக்கு நீ தெளிவாக இல்லை. நல்லா தெளிவாக ஆகும். ஓகே, தெளிவாக ஆகு. வந்த ஒருபாடு எல்லா வேலையும் கிடைக்கும். எல்லாமே புரிய வரும் அந்த நேரத்தில். சரிங்க. சரி, பார்த்து போயிட்டு வா. ஏதோ புரியுன்னு சொன்னார். நான் வருதுன்னு ஒன்றுமே புரியல. வேலை வேறு கிடைக்குமான்னு தெரியலையே. என்னண்ணே சாப்பிட்றீங்க? அண்ணா, என்னண்ணே சாப்பிட்றீங்க? அண்ணா அண்ணா, ரைஸ் இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது. என்னண்ணே சாப்பிட்றீங்க? ஒரு தோசைண்ணே. சரி, ஓகேண்ணா. அண்ணா, 40 ரூபா பில்லு. பே பண்ணிட்டேண்ணே. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, நாங்கள் எதுவும் பாவத்தை கழிக்கலாம் வரல. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு தான். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்.